தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 28/5/2026 வியாழக்கிழமை சித்திரை நட்சத்திரம் காலை 10:15 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். சிவதூதனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள். மேலும் இன்றைக்கு அக்கி நட்சத்திரம் முடிவு. எனவே இனி சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக கருதலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன பிள்ளை ஒரு குழந்தை பிறந்து 1 மாதம் 2 மாதம் ஆனோன்னு, ஐயா எப்போ காது குத்தலாம், எப்போ குலதெய்வ சன்னதியில் மொட்டை அடிக்கலாம், முடியிறக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை கூட இப்போ ஒருத்தர் அழைப்புதல் அழகாக போட்டிருக்காங்க. மொட்டை அடித்தல் முடியிறக்குதல்னு போடலை, சிகை நீக்கி செவி பொன் அணிவிக்கும் விழா அப்படின்னு காதணி விழான்னு போடுறாங்கல்ல. செவின்னா காதுல பொன் தோடு அணிவிக்கிறாங்களாம். சிகை நீக்குதல்லாம் முடியிறக்குதல். சிகை நீக்கி செவி பொன் அணிவிக்கும் விழா அப்படின்னு போட்டு அழைப்படிச்சிருக்காங்க. அது மாதிரி இந்த காது குத்துறதுக்கு எது நல்ல நேரம்? மாமன் மடியில் வச்சு குலதெய்வ சன்னதியில் காது குத்துவா சின்ன குழந்தைகளுக்கு. அதுக்கு அவங்களுடைய சமுதாய அடிப்படையில் அவங்க நாள் பார்த்து பண்ணிக்கணும். அப்படி நாள் பார்க்கறதுல என்ன நட்சத்திரம் ஒத்து வரும் அப்படின்னா, ஆதிரை பூரம் 2, ஆதிரை பூசம் 2, புனர்பூசம் பூசம் அது 2 ஒத்து வரும். திருவாதிரை ஒத்து வரும். ஆதிரை பூசம் 2, அஸ்தம் சித்திரை ஓணம், தீதிலா அவிட்டம் மிருக சீர்ஷம், திருவளர் உத்திரட்டாதி காதணி அணிந்தவர்க்கு கல்வியில் மேன்மை கிட்டும், பாதகம் அகல 2 பகல் திதி சேரலாகா. அன்னை தினம் 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும். பகல்ல 2 திதி சேரக்கூடாது, 2 திதி சேர்ந்த நாளா இருக்கக்கூடாது. ஆனால் நட்சத்திரம் ஆதிரை, புனர்பூசம், பூசம், அஸ்தம், சித்திரை, உத்திரட்டாதி, அவிட்டம், மிருகசீர்ஷம் இதெல்லாம் இருக்கலாம். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் சுப நாளாக அமைந்து பகலில் 2 திதிகள் சேராமல் இருந்து 8ஆம் இடம் சுற்றி வரக்கூடிய அந்த நல்ல நேரத்தில் நீங்கள் காதுகுத்து விழா நடத்தினால் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். காது குத்துற போது நினைவாற்றல் நல்லா வருங்கிற, நரம்பில் அந்த ஊசி விட்டு குத்துற போது அது சிந்தனை ஆற்றல் நல்லா வருமா. அதனால் அந்த காலத்தில் தோடுடைய செவியன்னு சொல்லி சிவபெருமானையே வர்ணிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த காது குத்தினால், ஆதலால் இதனை பார்த்து அருங்குழவிக்கு காது குத்த பூதளம் வாழ்த்தும் நல்ல புகழ் ஞானம் சேர வைக்கும்னு ஒரு பாடல் உண்டு. அந்த அடிப்படையில் நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் நம்முடைய சடங்கு சம்பிரதாயங்களில் இன்னென்ன நட்சத்திரத்தில் இன்னென்ன செய்தால் இன்னென்ன மாதிரி பலன் கிடைக்கும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அவற்றை பற்றியெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ராசிநாதன் செவ்வாய் ராசியில், 2ஆம் இடத்தில் சூரியன் பஞ்சமாதிபதி. எனவே அற்புதமான நாள், யோகமான நாள். உறவினர்கள் மூலம் உதவி கிடைக்கின்ற நாள். பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமை சேர்கின்ற நாள். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதன் மூலமாக உதிரி வருமானங்கள் பெருகும். இல்லம் தேடி இனிய நல்ல வாய்ப்புகள் வருகின்ற நாள் இந்த நாள். இன்று வியாழக்கிழமை என்பதனாலே குருவை வணங்குவதும் பிரதோஷம் என்பதனாலே நந்தியை வணங்குவதும் நன்மை தரும். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் நந்தி வழிபாடு நன்மை தருகின்ற நாள். இன்று உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு உறுதுணை புரிந்தவர்கள் இல்லம் தேடி வருவார். புதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அரசு வழியில் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கலாம். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பெருமை சேரக்கூடிய ஒரு சம்பவம் இன்று நடைபெறும். 2ஆம் இடத்திலே புதன் இருப்பதனாலே வருமான பற்றாக்குறை ஏற்படாது. நினைத்தது நிறைவேறும் விதத்தில் உங்களுக்கு இந்த நாளில் கிரக நிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன. இந்த நாள் நல்ல நாள், வெற்றிகரமான நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு புது சுக்கிர யோகம் இருக்கின்ற நாள். எனவே இன்றைக்கு நீங்கள் இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி இணைவார்கள். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். அயல்நாட்டிலிருந்து கூட ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்கலாம். மாமன் மைத்துன வழியில் மனக்கலக்கம் அகலும். அதே நேரத்தில் 10ல் சனி இருப்பதால் புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு இன்று ஒரு நல்ல வாய்ப்பு வரப்போகிறது. கடகராசினியர்களே, உச்சம் பெற்ற குருவால் அச்சமில்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ளப் போகின்றீர்கள். ஆனந்த வாழ்வு உங்களுக்கு அமைய இன்றைக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும். வருமானம் உயரும். வீடு மாற்றம் பற்றியும் நீங்கள் சிந்திப்பீர்கள். இடமாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருகின்ற இந்த நாள் ஒரு நல்ல நாள், யோகமான நாள்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். விடிகாலையிலேயே கொஞ்சம் விரயங்கள் ஏற்படலாம். வீடு மாற்றம் பற்றியும் நாடு மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். லாபஸ்தானத்திலே புதன் இருப்பதனாலே பொருளாதார பற்றாக்குறை ஏற்படாது. இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்திலே சனி இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். மருத்துவ செலவுகள் உண்டு. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு பயணங்களால் பலன் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 10லே புதன் சுக்கிரன் இருக்கின்றார். எனவே புதிய திருப்பங்கள் ஏற்பட போகின்றது. பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை, பதவி உயர்வு வருவதில் இருந்த தாமதங்கள் அகலும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு கூட உண்டு. பொருளாதாரத்தில் பொறுத்தவரை இன்றைக்கு நிறைவாகவே இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருந்தபடியே வேறு ஏதேனும் தொழில் செய்யலாமா, இல்லை விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து தொழில் தொடங்கலாமா என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இன்று நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. இன்று குருவாரம் என்பதனாலே குருவை வணங்குவது உகந்தது. பிரதோஷம் என்பதனாலே நந்தியையும் வழிபடுவது உகந்தது. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு இந்த தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதனாலே கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கலாம். ஆதாயம் குறைவாகவே இருக்கும். மனக்குழப்பங்கள் அதிகரிக்காமல் இருக்க எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். செவ்வாய் 7ல் இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உற்சாகமாக உதவி செய்ய முன் வருவார்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு பிரதோஷம் என்பதனாலே நந்தியை நீங்கள் வணங்குவது நல்லது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு இந்த வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்றன. விடிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். குறுபார்வை இருப்பதனாலே கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளும் வெற்றி கிடைக்கும். இன்று பிரதோஷம். நந்தியை வணங்குவது நல்லது. அது மட்டுமல்ல, சிவன் உமையவளையும் நீங்கள் வணங்க வேண்டும். செல்வ நிலை இன்றைக்கு உயரும். 6லே செவ்வாய் இருப்பதனாலே புதிதாக இடம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்றெல்லாம் நினைத்தால் சொத்துக்களால் இன்றைக்கு நன்மை கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், இடமாற்றங்கள் போன்றவர்கள் வரலாம். ஒரு சிலருக்கு நாடு மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்பட்டும் சில பிரச்சனைகள் வரலாம். சிலருக்கு அயல்நாட்டில் இருப்பவர்களுக்கு குடியுரிமை கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். அஷ்டமத்தில் குரு இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகளையும் சந்திக்க நேரிடும். மிக மிக கவனம் தேவை. இன்று நீங்கள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும். அருகில் இருக்கும் சான்றோர்களையோ அல்லது அனுபவஸ்தர்களையோ ஆலோசனை கேட்டு செய்தால் நல்லது நடக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அஷ்டமத்தில் கேது இருக்கின்றார். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நீங்கள் 2 நாட்களாக உங்கள் எண்ணத்தின் எண்ணங்கள் எல்லாம் இன்று நிறைவேறும். 2 ராகு இருப்பதனாலே பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கின்றது. நாணயமும் நேர்மையும் கொண்ட நண்பர்களால் நம்பிக்கைகள் அனைத்தும் உங்களுக்கு நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் விதத்தில் உடன்பிறப்புகள் வெளியில் ஒரு நல்ல தகவல்கள் வரலாம். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனாலே இடம் வாங்கி அதில் பத்திரப்பதிவு இன்னும் நடைபெறவில்லையே, தாமதப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அல்லது யாரேனும் ஒருவர் கையெழுத்து போடாமல் இன்னும் சுணங்குகிறார்களே என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இன்று இடம் பூமியால் வந்த பிரச்சனை அகலுகின்ற விதத்தில் கிரகங்கள் சாதகமாகவே இருக்கின்றன. இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை என்பார்கள். எனவே மிக அருமையான நாள். முன்னேற்றங்கள் அதிகரிக்கின்ற நாள். முக்கிய புள்ளிகளால் முன்னேற்றம் கூடும் நாள் என்று கூட சொல்லலாம். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வரப்போகின்றது. அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் இருந்த தடைகள் அகலும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். குரு 6ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் புது முயற்சி செய்திருந்தால் அந்த முயற்சி கைகூடும். கடந்த காலத்தை காட்டிலும் இனி புதிய இடத்துக்கு நாம் சென்றால் நன்றாக சம்பாதிக்க வேண்டும், சேமிக்க வேண்டும். அதற்கு அடிப்படையாக நல்ல வேலை கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும் நாள் இந்த நாள். இந்த நாள் பிரதோஷம் என்பதனாலே நந்தியை வணங்குவது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே சந்திரபலம் குறைகின்ற பொழுது வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவது அரிது. திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்பை தந்து சோதிப்பார்கள். என்ன இருந்தாலும் நீங்கள் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கைவலி, கால்வலி, மூட்டுவலி, ஜீரண கருவிகள் பழுதாவது போன்றவைகள் எல்லாம் வரலாம். 2இல் செவ்வாய் இருப்பதால் பொருளாதாரம் மட்டும் திருப்திகரமாக இருக்கும். என்ன இருந்தாலும் வரவை காட்டிலும் செலவு கூடுகின்ற இந்த நாளில் நீங்கள் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக பிரதோஷம் என்பதனாலே நந்தியை வணங்குவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.